பெருமிதத்துக்கு உரிய அதனுடைய ஒப்பற்ற செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் மன்றத்தினுடைய துணை செயலாளர், அவருக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மிகப்பெரிய அருமை தோழர் கருணாநிதி அவர்களே, அதே போல சிபிஎம் கட்சியினுடைய மேலாள் செயலாளரும் அதனுடைய தலைமைக்குழு உறுப்பினர்களின் முக்கியவருக்கு தொடர்ந்து பேசி தொண்டை ஒத்துழைக்கவில்லை. அதுபோல காதில் பிரச்சனை, மருத்துவர்களிடம் போய் பார்த்த உடனே நேர மருத்துவமனையில் இருந்தால் நான் வர்றேன். அவர் உடனே சொன்னார், இதை பேசுறத தடுக்கணும், இன்னைக்கு தவிர்த்துருங்க அப்படின்னாரு. தவிர்க்க முடியாதுங்க, அங்கதான் நேர போறேன். ஏன்னா அவர்களை நான் மறுபடியும் எவ்வளவு இந்த நேரத்தில் வரவில்லைன்னா இது ஒரு அரசியல் சூழல் மாறிய ஒரு சூழ்நிலை. இவர் வருவாரா, அவர் வருவாரா, எவர் வருவார்னு, எவர் வந்தாலும் வரலைன்னா மனவழகர் இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். இது எங்களுக்காக நடத்தப்படுவதில்லை, மனவழகருடைய தொண்டுக்காக பொது வாழ்க்கையில எந்த விதமான பிரதிபலனையும் கருதாது உழைத்த தொண்டர் சம்பர்கள், அதுவும் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களும் எப்படியெல்லாம் ஒரு உழைப்பு, அதுவும் எனக்கு அவர்கள் தந்திருக்கிற தலைப்பு, நானும் தேர்ந்தெடுத்த தலைப்பு தந்தை பெரியாரும் தமிழ்த்தன்றல் திருவிக்காவும் என்ற அற்புதமான நிகழ்ச்சி. பொது வாழ்க்கையில தந்தை பெரியார் திருவிக்கா இரண்டு பேருடைய தொண்டும் அளப்பரிய தொண்டு. எளிதில் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு நட்புறவு, இடையே தாக்குதல்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்டு, கருத்து மோதல்கள் உண்டு. ஆனால் கருத்து மோதல்கள் கண்ணியத்தை குறைக்கவோ, பண்பாட்டை இழக்கவோ, நட்புரிமையை கெடுக்கவோ கூடாது என்பதிலே இருவரும் அன்றும் இன்றும் என்றும் எடுத்துக்காட்டு. எனவே இருவரிடமிருந்தும் இன்றைய தலைமுறை கூட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏராளம். எனவே திருவிக்கா அவருடைய பெயராலே இந்த நேரத்தில் நான் பேசுவதற்கு முன்னாலே, உரையினுடைய தலைப்புக்கு வருவதற்கு முன்னாலே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். மனவழகர் மன்றம் என்று நம்முடைய மறைந்தும் மறையாமல் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிற திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இதே போல திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் ஸ்டாலின் போன்றவர்கள் அத்துணை பேருடைய சிறப்பையும் பெருமையும் பெற்றவர், நட்புறவு கொண்டவர், தேவையானால் சட்ட வழிகாட்டியாகவும் திராவிட இயக்கத்திற்கு இருந்தவர். நம்முடைய ஜஸ்டிஸ் குஜராத் மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் என்றைக்கும் உணர்ச்சியாளராக இருந்தவரான ஜஸ்டிஸ் பி.ஆர். கோகுலகிருஷ்ணன் ஆவார். கோகுலகிருஷ்ணன் அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்தி பெருமைப்படுத்த வேண்டும். அவருடைய தொண்டுதான், அவருடைய அடித்தளம்தான் இந்த மனவழகர் மன்றம் தொடங்குவதற்கிருந்தார். கோகுலகிருஷ்ணன் அவர்கள் அந்த பொறுப்புக்கு மேலே போய்விட்ட பிற்பாடு, நீதிபதியாகிவிட்ட பிற்பாடு இந்த பணியை அவர் ஏற்பது சட்டப்படி